கார்த்திக் வந்து கலச பூஜை வந்து பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுமே வந்து யார் இப்படி புகையை போட்டேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அப்படி கேட்டதுமே நவீன் வந்துட்டு ரிமோட் கையில் வச்சுருக்கதை பார்த்துட்டு நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு, நான் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன், அது வந்துட்டு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னெல்லாம் வேலைக்கு வச்சு இப்போ தான் இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நவீன் சொல்கிறாங்க. நவீன் வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஊர்க்காரங்க எல்லாம் நாங்கள் வந்த வேலை முடிஞ்சிச்சு, சேதுபதியோட பேரை வந்துட்டு கலச பூஜை பண்ணிட்டார் அப்படிங்கிறாங்க. பண்ணிட்டாரா எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது நிறைய புகையாக இருந்துச்சுல அப்போ பண்ணிட்டார் அப்படிங்கிறாங்க. நம்ம இளையராஜாவும் அப்படியே வந்துட்டு சாமி கும்பிட்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. கார்த்திக் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம சரி ஊர்க்காரங்களாம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளம்புறாங்க. சந்திரா வந்துட்டு வராங்க. கலச பூஜை வந்து முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஊர்க்காரங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. சந்திரா உள்ள வந்துட்டு கலச பூஜை பண்ணது உன் டிரைவர் மாப்பிள்ள தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அந்த நிற்கிறாரு சேதுபதி பேர் அவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சொன்னதுக்கப்புறமா இல்லை கண்டிப்பாக வந்து அவன் பண்ணியிருக்க மாட்டான், உன் டிரைவர் மாப்பிள்ள தான் பண்ணியிருப்பான், இதில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்போ தான் நிறைய புகையாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ இது எல்லாமே அந்த டிரைவரோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்திரா சொல்கிறாங்க. என்ன உங்களுக்கு இன்னும் என் மேலே இருக்க சந்தேகம் போகலையா, நீங்களே சொல்லுங்கள், நான் உங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. கார்த்திக் உடனே ஆமாம் நான் என் பக்கத்தில் தான் மாப்பிள்ளை நின்றுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. சரி ஹாஸ்பிட்டல் போனி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கார்த்திகை பற்றி பேச வராங்க. இங்கே பாரு நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி வந்து தடுத்துடுறாங்க. உடனே கார்த்திக் வந்து நக்கலாக பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சதுமே பார்ப்பாரு நக்கலாக சிரிக்கிறான் என்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சந்திரா சொல்கிறாங்க. இப்படி திரும்பி பார்க்கும்போது வந்து கார்த்திக் வந்துட்டு ஒன்றுமே தெரியாத நின்றுட்டு இருக்காரு. என்ன நீ வந்து மாப்பிள்ளை பற்றி எப்போ பார்த்தா குறை சொல்லிகிட்டே இருக்க, இதை ஃபஸ்ட்டு நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு அங்கே வந்து போயிடறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கத்தில் வந்து விஷாவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைலுக்கு கீழே வந்து விஷா வைக்கிறாங்க. அப்போது ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்து ரேவதி எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஷா பறந்து போயிட்டு ரோஹிணி பக்கத்தில் போய் விழுந்துருது. ஃபோன் பேசிட்டு விஷாவை பார்க்குறாங்க, காணோம். பார்த்தா வந்து ரோஹிணி கால்கிட்ட இருக்குது. உடனே வந்துட்டு அதை வந்து எடுக்க போகிறாங்க. எடுக்கும்போது வந்துட்டு ரோஹிணி வந்து பார்த்துருவாங்கன்னு சொல்லி பயந்து நின்றுட்டு இருக்கும்போது நீ என்ன கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோஹிணி கேட்குறாங்க. இல்லை நான் அவ்வளோதான் கிளம்பியாச்சு அப்படிங்கிறாங்க. கார்த்திக் வராங்க. இன்னும் டைம் ஆச்சு, அதுக்குள்ளே இன்னும் கிளம்பாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை விஷா வந்துட்டு அக்கா கால் கடியில் கிடக்குது அப்படிங்கிறாங்க. சரி அதை கிளம்பும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக்கு சொல்கிறாங்க. அது மறுபடியும் பறந்து போயிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து கால்கிட்ட வந்து போகுது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்துட்டு உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி வந்துட்டு என்ன மாப்பிள்ளை சொல்லி கேட்கவும் இல்லை சாவி கீழே வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு தவற கூடாதது நிறைய இருக்குது, டிரைவர் வந்து சாவி தவற விடக்கூடாது, புருஷன் வந்து பொண்டாட்டி தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சந்திரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சாவியை உன்னால் பத்திரமா வைக்க முடியல, நீ எல்லாம் ஒரு டிரைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாவி தவற விடுறதுலாம் வந்துட்டு ஒரு நார்மலான விஷயம் தான், நீ காஃபியை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்துட்டு சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த விஷா வந்துட்டு மறுபடியும் பறந்து வெளியே போகுது. வெளியே போகும்போது வந்துட்டு அதை வந்து மயில் வந்து எடுத்து பார்க்குறாரு. மயில் எடுத்து பார்த்துட்டு என்ன ரேவதி ஆஸ்திரேலியன் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. ரேவதி ஆஸ்திரேலியா போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திகை சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா, அப்போது பெங்களூர் போகிறதா ஐடியா இல்லை, இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்தே பிளான் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அந்த கல்யாணத்தில் அவளுக்கு விருப்பம் இல்லை, என்ன பார்த்தாவும் பிடிக்காது, அப்படி இருக்கும்போது வந்து அவளுக்கு கொஞ்சம் நிம்மதி தேவைப்படுது, ஃப்ரெண்டு மூலமாக வந்துட்டு அங்கே வந்து ஒரு ஜாப் தேடி அங்கே போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மயில் சொல்லிட்டு ரேவதி போய் பார்க்க போகிறாங்க. உனக்கு வந்துட்டு ராஜாவை பற்றி தெரியும், நீ வந்துட்டு அவரை புரிஞ்சுக்கிட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்க, ராஜா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, நீ ஆஸ்திரேலியா போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இந்த முடிவு அவசியம் தானா, மாயா பற்றி உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, நீ ஏன் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு முடிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மயில் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறாங்க. உடனே வந்துட்டு உள்ள ரூமுக்கு வந்துட்டு சந்திரா வராங்க. நான் வந்து ட்ராவல் ஏஜென்சியில் நேற்று உன்னை பார்த்தேன், நீ வந்துட்டு ஃபாரின் போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான், போயிட்டு வா, உனக்கு வந்துட்டு இந்த ராஜா வந்து செட்டே ஆக மாட்டான், அவன் சாதாரண டிரைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னை பற்றி என்ன வேணும்னு சொல்லுங்கள், ஆனால் ராஜாவை பற்றி எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க. சரி சரி பரவாயில்ல, இவன் என்ன பல்ட்டி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன இருந்தாலும் வந்துட்டு உனக்கு ஒரு சேஞ்ச் தேவை தான், அதனால் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை தப்பு நான் சொல்லவே மாட்டேன்னு சொல்லி சந்திரா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா சரி வா போகலான்னு சொல்லிட்டு ரேவதியும் கார்த்திகை வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு
சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை சின்ன சிறுசுக்கு பேசிட்டே போவாங்க, நீ எதுக்கு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் சொல்லுவோம். ஆமாம் நீங்கள் போயிட்டு வாங்க சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திகை ரேவதி வந்துட்டு போகிறாங்க. அப்போ வந்து மயில் வந்துட்டு என்ன ரேவதி உன் முடிவில் மாற்றமே இல்லையா, நான் சொன்னதை யோசிச்சு பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரேவதி அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காரில் போகும்போது என்ன ஏன் டல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக் வைக்கிறாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு என்ன முடிவெடுக்குன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மயில் சொன்னதை வந்துட்டு நீ கன்ஃபியூஸ்டாக இருக்கியா, ஒரு முடிவெடுத்து அதில் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், யார் வந்துட்டு சொன்னாலும் அதுலேருந்து நீ மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நீ வந்துட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, என் உயிரை காப்பாற்றிருக்க, என் மாயா பற்றி உண்மை வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரிய வச்சுருக்க, அப்படி இருக்கும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும், உனக்கு வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலை, வா கிஃப்ட் ஷாப்பில் வந்துட்டு வண்டி நிறுத்து அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு வேணாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லவும், நான் சொன்னதில் வந்துட்டு நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு நகைக்கடையில் நிறுத்துறாங்க. அங்கே போயிட்டு ஒரு கப்பல் வந்து செயின் எடுத்து வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃப்க்கு வந்துட்டு லவ்யூன்னு சொல்லிட்டு வந்துட்டு மாட்டி விடுறாங்க. இவங்களும் லவ் யூ டூ சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை வந்துட்டு ரேவதி பார்த்துட்டே இருக்காங்க. கார்த்திக்கு ஒரு ரிங் செலக்ட் பண்ணிவிட்டு இது உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. உனக்கு பிடிச்சிருந்தா சரி தான், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை சொல்கிறாங்க. அதை எடுத்து கையை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திக்கு இவங்களே போட்டு விடுறாங்க. போட்டு விடும்போது கார்த்திக் வந்துட்டு ரேவதிக்கு தாலி கட்டினது, அதுக்கப்புறம் மலையிலேருந்து கீழே விழும்போது காப்பாற்றினது, அதுக்கப்புறம் பள்ளி விழும்போது இது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே கார்த்திகை நினச்சி அப்படி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்க. தேங்க்யூ.